சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 23/9/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை த்விதியை திதி. நாளைய தினம் அதிகாலை 4:52 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு ஹஸ்தம் நட்சத்திரம் மதியம் 1:37 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சித்திரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிராமியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சந்திர தரிசனம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இந்த சந்திர தரிசனம் அப்படிங்கிறத மாலை 6 மணி முதல் 7:05 வரையில் தரிசிக்க முடியும். ஆக எல்லோரும் மறக்காமல் அவசியம் சந்திர தரிசனத்தை செய்ய வேண்டியது. அதுவும் நவராத்திரி நாள் ஒரு 2வது நாள் திதியை திதி வரக்கூடிய நாள். இந்த நாளிலே அவசியம் சந்திரனை தரிசிப்பதன் மூலமாக அம்பிகையினுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே தன விருத்தி கௌரி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். கௌரி விரதத்திலேயே தன விருத்தி கௌரி விரதமாக இந்த விரதமானது அமைந்திருக்கிறது. இப்படியா இருந்தாலும் நவராத்திரிக்கு நம்ம அம்பாளை பூஜை பண்ண போறோம். தனியா இதுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு விரதம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த நாள்ல அம்பிகை பூஜை செய்வதன் மூலமாக வீட்டிலே தன விருத்தி என்பது நிச்சயமாக இருக்கும். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 மணிக்கும், சந்திர உதயம் என்பது காலை 6:57 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 7:05 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:25 முதல் காலை 6:01 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:01 முதல் மாலை 4:30 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:01 முதல் பகல் 10:31 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:01 முதல் 1:31 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இரவு 1:31 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். பகல் 10:49 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இது ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னு சொல்லலாம். ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு நல்லபடியாக ஒரு வீடு அமைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு துணை புரிவது கிரகங்களா அல்லது வாஸ்துவா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஒரு சில பேருக்கு நல்லபடியா வீடுங்கிறது அமைஞ்சிடுறது. ஜாதகத்துல வீடு வாங்குற யோகம்ங்கிறது இருக்கு, வீட்டை வாங்கிடுறா. ஆனால் அந்த வீட்டிலே அவர்களால் குடியிருக்க முடியவில்லை அல்லது நிம்மதியான சூழல் இல்லை. இது போய் பார்த்தோம்னா ஜோதிடர் வந்து பார்த்துட்டு வீட்டுல வாஸ்து சரியில்லை, வாஸ்து தோஷம் அப்படின்னு சொல்றாளே. அப்போ எனக்கு ஒரு நல்லபடியாக ஒரு வீடு அமையணும்னு சொன்னா அதற்கு வந்து காரணம் வாஸ்துவா அல்லது கிரகங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா சர்வ நிச்சயமாக கிரகங்கள் தான். நவ கிரகங்களுடைய அமைப்பு தான் உங்களுடைய அந்த வீடு பிராப்தி, கிரக பிராப்தி அப்படின்னு சொல்ற. கிரகம் அப்படின்னு சொல்லுவா. கிரகம் என்பது வேறு, கிரகம் என்பது வேறு. கிரகம் அப்படின்னு சொன்னா ராவண்ணா போட்டோம்னு சொன்னா அதுதான் நவ கிரகங்களை குறிக்கும். அதே நேரத்துல இக்கண்ணா போட்டு ரூ போட்டோம்னா கிருகம் என்று சொன்னால் தான் வீடு அப்படிங்கிறது. ஒரு கிருகம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கிரகங்களும் துணை புரிய வேண்டும். கிரகங்களின் துணையால் தான் நல்ல வீடு என்பது அமையும். அப்படி இல்லையே சார், வீட்டுல வந்து வாஸ்து சரியில்லை அப்படின்னு தானே சொல்றா அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி வாஸ்து சரியில்லாத ஒரு வாஸ்து தோஷம் நிறைந்திருக்கக்கூடிய வீடானது உங்களுக்கு அமைய வேண்டும் என்பதையும் கிரகங்கள் தான் தீர்மானித்திருக்கும். இந்த கோள்கள்னு சொல்றோம் இல்லையா, இந்த நவ கிரகங்களினுடைய ஒரு தாக்கத்தினால்தான் அது போன்ற வீடு என்பதும் அமைந்திருக்கும். இதனை உங்களுடைய ஜாதகத்தினுடைய
நான்காம் பாவத்தினை கொண்டு அறிந்து கொள்ளலாம். நான்காம் பாவகம் அப்படிங்கிறது தான் சொந்த வீடு, வண்டி, வாகனம் இது போன்ற அந்த சுகமான அமைப்புகளை தரவல்லது. சுபகிரகத்தினுடைய தாக்கம் என்பது அந்த இடத்திலே இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வீடு என்பது அமைந்துவிடும். ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா நல்லபடியா வீடுங்கிறதெல்லாம் அமைஞ்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த வீட்டிலே இவர்களால் குடியிருக்க முடியாது. வாடகைக்கு தான் விட்டு வச்சிருப்பாளே தவிர இவர்கள் வேறெங்கோ சென்று ஒரு வாடகை வீட்டிலே தான் கொடுத்தனம் பண்ணிட்டு இருப்பார். இதையும் அந்த கிரகங்கள் தான் தீர்மானிக்கிறது. ஆக நமக்கு ஒரு நல்லபடியா வீடு அமையணும்னு சொன்னார். அதாவது வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்கிறது. வாஸ்து அப்படின்னு சொன்னா அது புவியியல் சார்ந்த ஒரு அறிவியல் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு புவியியல் சார்ந்த அந்த பூமியினுடைய அமைப்பு என்பது எப்படி இருக்கிறது, அங்க அந்த தரை மட்டம் என்பது எப்படி இருக்கிறது, நீரோட்டம் என்பது எப்படி இருக்கிறது, இதை எல்லாவற்றையும் வாஸ்து என்பது தீர்மானிக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் கூட அந்த வீட்டில் நல்லபடியாக காற்றோட்டம் என்பது இருக்கிறதா, சூரிய ஒளி என்பது வருகிறதா, நல்லபடியா வந்துட்டு போகுதா, இருபுறமும் அதாவது முன்புறமும் சரி பின்புறமும் சரி இரண்டுவரும் அந்த ஏர் ஃப்ளோங்கிறது நல்லா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானிக்கிறது தான் இந்த வாஸ்துங்கிற விஷயம். இந்த வாஸ்துவானதும் நல்லபடியாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய ஜாதகத்திலே கிரகங்களினுடைய வலிமை என்பதும் இருக்க வேண்டும். இந்த நான்காம் பாவகம் என்பது வலிமை பெற்றிருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லபடியான ஒரு வீடு என்பது அமையும். ஒரு சில பேருக்கு சொந்த வீடு வாங்குறதுமே இருந்திருக்காது. சார் நான் ரிட்டையர்டும் ஆயிட்டேன், ரிட்டையர் ஆகி 5 வருஷம் ஆறுது, அப்ப கூட எனக்கு சொந்த வீடு பிராப்திங்கிறதே இல்லை, நான் வாடகை வீட்டுலதான் இருக்கேன், வாடகை வீட்டுல இருந்தா கூட நான் குடியிருந்த வீடு அத்தனையுமே எனக்கு நல்லபடியாகத்தான் அமைந்திருக்கிறதுன்னு சொல்றவாள் இருப்பா தெரியுமா? அதற்கும் கிரகங்கள் தான் காரணம். அதாவது கோள்கள்னு சொல்றோம் இல்லையா, ஒரு வாஸ்துவுடைய லட்சணம் நிறைந்த ஒரு வீடு வாடகை வீடாக அது அமைந்தால் கூட அதற்கும் நம்முடைய ஜாதக பலன்தான், ஜாதக பலம்தான், இந்த ஜாதகத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் காரணம் என்பதை தீர்மானமாகவே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.